கேரளா லாட்டரியில் இன்றைக்கி தேதி 16. 16க்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 16/3, அதாவது மலையாளத்துக்கு தேதி 3, இஸ்லாமுக்கு தேதி 17. சரிங்களா? இதை வச்சு தான் ரிசல்ட் வரணும். நேற்று இவங்க கொடுத்த போர்டு வந்து இது டி கொடுத்துருந்தாங்க, இது ஏ கொடுத்துருந்தாங்க, இது சி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இது டி, இது ஏ கரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேதி வந்து 7 ஆரம்பிக்குது. அதாவது இஸ்லாம் தேதிக்கு வந்து 7, அடுத்து மலையாள தேதியும் இஸ்லாம் தேதியும் அந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டி 4, 7, 4. அதாவது டி போர்டு வந்து 7, ஏ போர்டு வந்து 4. சரிங்களா? அடுத்து நேற்று இந்த இடத்துல வந்து டைரெக்டாக வச்சுருந்தாங்க, இன்றைக்கி டைரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த போர்டை வந்து பி போர்டு எடுக்கிறேன். பி 6, சி வந்து இந்த 2. அதாவது இங்கே உள்ள 6 வந்து நம்ம வந்து பி போர்டுக்கு எடுக்கிறோம். அடுத்து வந்து சி வந்து இந்த 5 - 3 2 வரும். இங்கே வந்து 1க்கு +1 போடுறாங்க. அதாவது ஒரு நம்பர் டைரெக்டாக இறங்குது, அடுத்து 2ஆவது நம்பரையும் 3ஆவது நம்பரையும் கூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து 6 டைரெக்டாக இறங்குது, அடுத்து கடைசி நம்பர் வந்து +1 போட்டு இறங்குது. அப்போ 74, 62 இது வரும் என்றும். நேற்று இவங்க கொடுத்த போர்டு வந்து இது டி கொடுத்துருந்தாங்க, இது ஏ கொடுத்துருந்தாங்க, இது சி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இது டி, இது ஏ கரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேதி வந்து 7 ஆரம்பிக்குது. அதாவது இஸ்லாம் தேதிக்கு வந்து 7, அடுத்து மலையாள தேதியும் இஸ்லாம் தேதியும் அந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டி 4, 7, 4. அதாவது டி போர்டு வந்து 7, ஏ போர்டு வந்து 4. சரிங்களா? அடுத்து நேற்று இந்த இடத்துல வந்து டைரெக்டாக வச்சுருந்தாங்க, இன்றைக்கி டைரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த போர்டை வந்து பி போர்டாக எடுக்கிறேன். பி 6, சி வந்து இந்த 2. அதாவது இங்கே உள்ள 6 வந்து நம்ம வந்து பி போர்டுக்கு எடுக்கிறோம். அடுத்து வந்து சி வந்து இந்த 5 - 3 2 வரும். இங்கே வந்து 1க்கு +1 போடுறாங்க. அதாவது ஒரு நம்பர் டைரெக்டாக இறங்குது, அடுத்து 2ஆவது நம்பரையும் 3ஆவது நம்பரையும் கூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து 6 டைரெக்டாக இறங்குது, அடுத்து கடைசி நம்பர் வந்து +1 போட்டு இறங்குது. அப்போ